ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.3லமா மூணாவது கணக்கு 3 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 26 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 52 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0 இன் மூலங்கள் பெருக்கு தொடரில் அமைந்தவை எனில் சமன்பாட்டை தீர்க்கன்னு கொடுத்துட்டாங்க. என்ன தொடரில் அமைந்தவை? பெருக்கு தொடரில் அமைந்தவை. நான் என்ன பண்ணுறேன், ஆன்சருக்கு அப்படியே போகிறேன். பெருக்கு தொடரில் அமைந்தவை எனில் மூலங்கள் எப்படி இருக்கும் சாமி? நடுவில் ஏ தான் போடணும். கூட்டுத்தொடர்னா ஏ ப்ளஸ் டி, பெருக்கு தொடர்னா ஏ இன்ட்டு ஆர், ரைட் சைடு பெருக்குங்க, லெஃப்ட் சைடு வகுத்துருங்க, கமா இங்கே என்ன பண்ணணும், மற்றும். யார் இது? மூலங்கள். ஓகே செல்லம். ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்? இப்போது இது கொடுத்துட்டாங்கன்னா அந்த மூலங்கள், அப்போ இந்த கொடுக்கப்பட்ட முப்படி சமன்பாட்டின் பொது வடிவத்துக்கு நம்ம எழுத போகிறோம். அப்போது முப்படி சமன்பாட்டின் பொது வடிவம் எக்ஸ் கியூப் மைனஸ் ஏன் முப்படி அடுக்கு 3 இருந்துச்சுன்னா எத்தனை மூலங்கள் இருக்கும்? 3 மூலங்கள். 3 தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். மூலங்கள் என்னது? மூலங்களின் கூடுதல். அதை தான் நான் சொல்லுவோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருங்க. மைனஸ் போட்டால் அடுத்தது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ரெண்டு மூலங்களாக பெருக்கி கூட்டணும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3த்தையும் பெருக்கிக்கணும் ஈக்குவல் டு 0. இப்போ கொடுக்கப்பட்ட முப்படி சமன்பாட்டை எடுத்து எழுதுங்க. மைனஸ் 26 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 52 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. தீஸ் இம்ப்ளைஸ் இதுதான் மூலங்களின் கூடுதல். மைனஸுக்கு மைனஸ் இருக்குது. இங்கே பார்த்தா ஒரு எக்ஸ் கியூப் தான் இருக்கணும். அங்கே எத்தனை எக்ஸ் கியூப்? 3 எக்ஸ் கியூப் பை 3 வைக்கணும். ஏன்னா பெருக்கல் 3 இருக்குது, கேன்சல் ஆச்சுன்னா தான் 1 கிடைக்கணும். அப்போ இதையும் 3 வைக்கணும், இதையும் 3 வைக்கணும், இதையும் 3 வைக்கணும், இதையும் 3 வைக்கணும். ஓகேப்பா? தீஸ் இம்ப்ளைஸ் மூலங்களின் கூடுதல். மூலங்களின் கூடுதல்னா சொல்லுவோம் மூலங்கள் இதானே, இதான் மூலங்கள். அப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே போடுவோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஆர் ஏ பை ஆர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு மைனஸுக்கு மைனஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு இது போல் என்ன இருக்குது? 26/3. இப்போ இங்கே பாருங்கள் சாமி, ஒரு பின்ன எண் முழு எண் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? குறுக்க பெருக்கி கூட்டி பை போடுங்க. ஒரு ஏ 2 ஏ ஓகே. ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வகுத்தலார் அந்த பக்கம் போச்சுன்னா மாறும், பெருக்கல் ஆறாக மாறும். அப்போ 26 இன்ட்டு ஆர் பை 3. இந்த 3 என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? அப்போ 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு ஆர் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 26 இன்ட்டு ஆர். ஆருக்கு நேரம் 6 எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒத்த உறுப்புகள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆர் ஸ்கொயர் ஆர் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 26 இன்ட்டு ஆர். புரியுதா சாமி? ப்ளஸ் இருந்தான பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா? 6 பொதுவாக எடுத்துகிட்டேன், இங்கே போட்டேன். 3 கூட பொதுவாக எடுத்துருக்கலாம், ஆனால் இங்கே வந்துருச்சுல, அதனால் விட்டுட்டேன் நான். ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 0. ஒரு சமன்பாடு நமக்கு கிடச்சிருக்கு. இது யூஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? அடுத்த மூலங்களின் பெருக்கல். மூலங்களின் பெருக்கல் யார்? கடைசியாக இருக்கிறது இவங்க தான். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் இருக்குது, மைனஸு. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஆர் அல்லது அதுக்கு என்ன போகிறோம்? மூலங்கள் ஏ பை ஆர் ஏ இன்ட்டு ஆர். 3 என்ன பண்ண போகிறோம்? பெருக்கிறோம் ஈக்குவல் டு அதுக்கு பதிலாக என்ன சாமி இருக்குது? மைனஸ் 24/3. இப்போது ஒரு பின்ன எண் முழு எண் இருக்குது. நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா குறுக்க கேன்சல் பண்ணுறோம். இங்கே என்னது? ஏ கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 24/3. அப்போ இது என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். மைனஸே மாற்றி போட்டிருக்குனே, மைனஸ் போடக்கூடாதுல்ல, ப்ளஸ் தானே. இங்கே மைனஸுக்கு மைனஸ் தானே சாமி இருக்குது. ஓகே, ப்ளஸ் 1 3 3 8 3 24. கொஞ்சம் அசந்துட்டா போதுமே. ஏ கியூப் ஈக்குவல் டு எதனுடைய கியூப் 8? 3 கியூப் 8 சார் 2 கியூப் 8. தீஸ் இம்ப்ளைஸ் இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்காதீங்க சாமி, ஸ்கொயர் இருக்கும்போது மட்டும் தான் போடணும். ஏ ஈக்குவல் டு 2. இப்போ ஏ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு போய் போட்டு பார்க்கலாமா? இந்த சமன்பாட்டில் 3 2 6 6 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏவுக்கு பதிலாக 2 3 2 6 6 மைனஸ் 26. நான் ஒரு சாமி ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கட்சி பெரிய குறிப்பிட்டால் மைனஸ் 20 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏவினுடைய மதிப்பு 2 2 3 6 ஈக்குவல் டு 0.
இப்போ இரட்டை எண் பாருங்கள், 3 2 6, 5 2 20, 3 2 6. இது 0 கிடையாது, பெருக்கினாலும் வகுத்தாலும் அதே தான் கிடைக்கும். இங்கே போட்டுக்கன்னா 3 × r² மைனஸ் 10 × r ப்ளஸ் 3 = 0. இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் சாமி, நம்ம r² கீழ்வையும் தனி உறுப்பையும் பெருக்கிறோம். டி வகுத்தல் முறையில் தீர்க்க போகிறோம். 3 3 9 கூட்டினால், இது 10th உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்திருக்கும். -10 கூட்டினால் -10. அப்போது எதை பெருக்கினா நமக்கு 9 கூட்டினா எதுவும் கிடைக்குன்னா 9 9 பெருக்கினா 9 கூட்டினா 10. மைனஸ் இருக்கால் ரெண்டுமே மைனஸ். இங்கே 3 இருக்கிறதுனால பெருக்கல் 3னால என்ன பண்ணணும், /3 போடணும். ஓகே செல்லம். ஓகே சாமி. அப்போ /3 போட்டால் இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். திஸ் இம்ப்ளைஸ் r = +1/3 அண்ட் r = 1 3 3 3 3 போது +3. அதாவது இதனுடைய தலைகீழியை தான் ஒன்றுடைய தலைகீழி ஒன்றா வரும். ஓகே செல்லம். எப்படி வந்து நம்ம டியில் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி இது என்ன பண்ணோம், தலைகீழாக வரும். ஏன்னா இது பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசைனா பையில் வரும். கூட்டு தொடர் வரிசைனா மைனஸ் குறி வந்து மாறி வரும். இப்போ ஏனுடைய மதிப்பும் கிடச்சிச்சு, ஆர்னுடைய மதிப்பு கிடச்சி. தேர்ஃபோர் தீர்வுன்னா சாமி நமக்கு ஏ, இது a/r மற்றும் a × r. ஏவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 2. ஏவுக்கு பதிலாக 2, ஆருக்கு பதிலாக 3னே நான் போட்டுக்கிறேன். 3 2 என்ன வரும், 6. அப்போ இங்கே பெருக்குனா இங்கே என்ன பண்ணணும் சாமி, வகுக்கணும். ஓகே செல்லம், புரிஞ்சிச்சா சாமி? அப்போது மூலங்கள் 2/3 2 மற்றும் 6 இதான். ஓகே, தேங்க்யூ செல்லம்.